இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மதிப்பு மரியாதைக்குரிய விஜய் அவர்களை சந்திச்சுட்டு ஸ்மால் ஸ்கிரீன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், அதாவது சின்னத்திரை ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக வந்த அவங்களையும் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களையும் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பெரிய கோரிக்கை ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் அது கொடுத்துருக்கோம். எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். சின்ன திரையில அத்தனை ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாரும் நலனுக்காக ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்கோம். நிச்சயமாக பார்த்து தரோன்னா சிஎம் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் பண்ணி தரோன்னா சொல்லியிருக்கிறாங்க. அது அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இல்ல ஜெனரலா எங்க ப்ரொடியூசர்ஸ் கஷ்டத்துல இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாத இனிமே அதுக்காக சின்ன சின்ன அவங்களுக்கு இந்த விட்ட கோரிக்கை அவங்களுக்காக தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன இமோஷனல் மூமெண்ட் தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என் தம்பி பார்க்கும்போது ஒரு அக்காங்கிறது முறையில் எனக்கு ஒரு இமோஷனல் மூமெண்ட் இருந்தது. அவர் பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு தீதி நான் சொல்லும் போது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் அவருடைய செயல்பாடு சொல்லும்போது அவர் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு நல்லா தெரியுது. ரொம்ப தெளிவான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பார்க்குறோம். எல்லாரும் வேலை செய்யணும் அதுல மட்டும்தான் இருக்காங்க. யாருக்கும் நான் என் மாமனா மச்சனா அது பார்க்காம மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அது மட்டும்தான் பார்த்துட்டு அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஒரு பிஹைண்ட் த டெஸ்க் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்கே தனியா இருந்தது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். யாருமே அப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனாலதான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால தான் நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ள நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா இத்தனை வருடங்களாக நீங்க மாத்தி மாத்தி வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களால ஒன்றும் பண்ண முடியல. 10 வருடத்துல ஒரு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? இப்பதானே வந்திருக்காரு, நேரத்தை கொடுங்க. நீங்க இத்தனை வருடங்களாக இருக்கீங்க, உங்க தந்தை இத்தனை வருடங்களாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. திமுக சொல்லும்போது எத்தனை வருடங்களாக நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க. உங்களால கொண்டு வராத மாற்றத்தை ஜோசப் அவர்கள் ஏன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொண்டு வர முடியும்? டைம் கொடுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் வருங்கிறது நம்பிக்கையில தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க.